இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு குலாப் ஜாமுன் மட்டும் செய்யாம இந்த ஒரு ஸ்வீட்டை செஞ்சு பாருங்களேன். தீபாவளிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப டிஃபரெண்ட் கீ ஸ்வீட்ஸ் மாதிரி செம்ம டேஸ்டா இருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் அளவு நான் குலாப் ஜாமுன் மிக்ஸை நல்லா அமுக்கி சமமா எடுத்துருக்கேன். அந்த கப்லேயே 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். 3/4 கப் தண்ணீரை ஊற்றி சர்க்கரை நல்லா ஒரு கம்மி பதம் வர அளவுக்கு நல்லா எடுத்துட்டு ஒரு ஏலக்காவை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட பச்சை வாசனையெல்லாம் கண்டிப்பா போயே ஆகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மாவு இலகி அந்த சர்க்கரை இலகி மாவு இந்த மாதிரி கிடைக்குங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இத்து போன சட்டியை தூக்கி போட்டு நான்ஸ்டிக் பேன்ல வச்சு கிண்டி பாருங்க. அப்பதான் ஒட்டாம நல்லா சூப்பர் பதத்துக்கு வரும். மாவு நல்லா வாயில வச்சு பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சான்னு. இதோட டேஸ்ட் பால்கோவா வாயில வச்சா எப்படி இருக்கும் அதே சேம் டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வாயில வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கீ தடவுன ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு நல்லா சமமா பண்ணிட்டு இது மேல கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவி நல்லா ஆற விட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செம மெல்டிங்கா இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க.